ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி 2027 என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுக்கான கேலண்டர் யூபிஎஸ்சி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026 பிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டோம், ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இதில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிச்சயமாக வந்து இருக்கும். ஸோ 2027 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்றைக்கு கொடுக்க போகிறாங்க, நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே ஆனுவல் கேலண்டரில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது முழுமையாக நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கான அப்டேட் இதுவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, 2027 யூபிஎஸ்சி கனெக்ட் பண்ண போகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஃபோக்கஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ் மே 23 எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. நோட்டிஃபிகேஷன் Jan 13 ஓப்பன் ஆகிடும். இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் August 20 கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கு இந்த 1 year ரோட் மேப் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், என்ன புக் லிஸ்ட் இருக்குது, இது எல்லாமே நம்ம 2026 யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ வருஷம் அந்த பேப்பர் டஃப்னஸ் எல்லாம் வந்து மாறும். பட் சில பேசிக்கான விஷயம் மாற்ற முடியாது. அந்த பேசிக்கான புக் லிஸ்ட் என்ன ஆனாலும் எப்படி கேட்டாலும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்கமிங் வீடியோஸில் என்ன இருக்குது, என்ன பிளான் முழுமையாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நீடு வந்திருக்கு அது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகே, அண்ட் இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க என்டிஏ எக்ஸாம், சிவிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி மற்ற எக்ஸாம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெறும் பிலிம்ஸாக மட்டும் இல்லை, இங்கே நிச்சயமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிளான் பி, பிளான் சி நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், நிறைய வந்து படிக்கிறோம். யூபிஎஸ்சியோட அந்த ஸ்லாங் எந்த மாதிரி இருக்குன்னா, நீ ஒரு மாதிரி படி, நான் ஒரு மாதிரி கேட்குறேன், அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. 2026 எஸ் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ளூ போல்லாம் இருக்குது, கொஞ்சம் லக் பேஸ்டும் இருந்தாலும் நாலேஜும் இருந்தால் தான் அதை வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். அப்போது அது ஏற்றாவே ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். என்ன வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த பிளான் பி அவசியம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அந்த பயத்தையே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ கொடுத்துருக்க சிடிஎஸ், என்டிஏ, இந்த மற்ற எக்ஸாம்ஸும் உங்களுக்கு லிமிட் இருக்கா, இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். என்ன லிமிட் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன புக் லிஸ்ட், என்ன ஏஜ் லிமிட் முழுமையாக செக் பண்ணி மற்ற எக்ஸாம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஆல்வேஸ் ப்ளீஸ் பிளான் பி, பிளான் சி வச்சுக்கோங்க, அதுதான் பெட்டராக வந்திருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாகவும் மென்டலியும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வருங்காலங்களில் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் சரௌண்டிங்ஸ், உங்கள் அட்மாஸ்பியரை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஒரு மோட்டிவேஷனுக்காகவோ யாரோ சொல்கிறதுக்காகவோ நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாம். அடுத்த வருஷம் படிக்க போகிறதோ படிக்காதோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸில் 2027க்கான டீட்டெயில் வீடியோ வந்துடும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.